வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நல்லது கெட்டது, இனிப்பு கசப்பு, இருள் ஒளி, கோடை குளிர், இப்படி வாழ்வின் எல்லா பக்கங்களையும் அதன் எதிரெதிர் தன்மையோடு அனுபவியுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அனுபவங்களை பெறுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் முதிர்ச்சி அடைந்து வருகிறீர்கள். யாரோ ஒருவராக நீங்கள் மாறாதீர்கள். ஏற்கனவே நீங்கள் தனித்துவமான சிறந்த படைப்புதான். நீங்கள் உங்களை மேலும் சற்று சரி செய்து கொண்டால் போதும். உலகில் ஏற்கனவே நிலைத்திருக்கும் மகிழ்ச்சியை உற்று நோக்குங்கள். மரம், பறவை, ஆறு, காடு, கடல் என்று உலகில் இருப்பவை எல்லாமே மகிழ்ச்சியின் நிலைப்பாடுதான். அவற்றின் ஒரு அங்கமாக உங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். மலர்களை பறிக்காதீர். முதிர்ச்சி என்பது பொறுப்பை உணர்வது. உங்களை நீங்களே மற்றவராக இருந்து கவனித்து உங்களது பலவீனங்களை உணர முடியும். உங்களை நீங்களே கவனிக்க சிறு அமைதி போதும். உங்களுடைய நல்லது கெட்டதுக்கு உங்களை தவிர வேறு எவரும் பொறுப்பல்ல. உங்களை தவிர வேறு யாராலும் உங்களை கோபப்படுத்தவோ மகிழ்ச்சிப்படுத்தவோ முடியாது. அன்பில் விழும்போது குழந்தையாகவும் அந்த அன்பை வளர்த்தெடுக்கும் போது பெரியவராகவும் இருக்க வேண்டும். அன்பு என்பது ஒரு உறவல்ல, அன்பு என்பது ஒரு நிலை. நீங்களே அன்பாக மாறுகிறீர்கள். ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள். நீங்கள்தான், நான் தான். என்னை நானும், உங்களை நீங்களும் அவரவர் வாழ்வியல் அனுபவங்களின் அடிப்படையில் யாரென்று கண்டுபிடித்து கொள்ள முடியும். நீங்கள் எதையெல்லாம் பெற்றிருக்கிறீர்களோ அவற்றிலிருந்துதான் வாழ்க்கைக்கான சூத்திரத்தை கண்டுபிடிக்கிறீர்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி.